ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, 18ஆம் படிக்குடிய நாதனே சரணமையப்பா. வணக்கம். வணக்கம் நேர்களே, உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவிலும் நான் ஐயப்பனை பத்தி தான் பேச போறேன். அதாவது என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு வந்து இவ்வளவு விரதம் இருந்து ஏன் மக்கள் வந்து இவ்வளவு கூட்டத்தோட வராங்கன்னு நம்ம முதல்ல பாக்குறோம் அப்படின்னா, ஐயப்பன் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஏன்னா மத்த எவ்வளவு கோயிலுக்கு எவ்வளவு பேர் வந்து போயிட்டு வராங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த சபரிமலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடுமையான விரதம் சொல்லக்கூடிய அந்த 48 நாள் நம்ம விரதம் இருந்து போய் ஐயப்பனை பார்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பலனே ஜாஸ்தி. ஏன்னா இந்த பதிவுல வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐயப்பனோட விளையாட்டை பத்தி நான் ஒரு சின்ன விஷயங்கள் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். அவங்க வந்து 2 பேருமே பாத்தீங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க, நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாரு, எல்லாம் பண்ணினாரு. அதுல வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த +2ல வரக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அந்த பொண்ணு நல்லபடியா எழுதி நல்ல ரிசல்ட், நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஸ்கூல்லயே வந்து ஃபர்ஸ்டா வந்திருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஆம்பிஷன். அப்ப வந்து டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு பண செலவும் நிறைய ஆகும். அது தவிர வந்து இப்ப போட்டிகள் நிறைய இருக்கு. ஏன்னா டாக்டருக்கு வந்து எந்த காலேஜில் நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்லுவாங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது அதை தவிர பொருள் செலவு, பணம் செலவுங்கிறது நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், அவரால் நம்ம எப்படி செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கையை பிசைஞ்சிருந்தார். அப்புறம் வந்து ஐயப்பன் மேல அவருக்கு வந்து அபரிதமான நம்பிக்கை. வருஷா வருஷம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு தவறாம போயிட்டு வருவார். அப்போ வந்து ஐயப்பன் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த மனிதர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு வந்து கிளம்பிட்டார். சபரிமலைக்கு கிளம்பி ஏன் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா அவர் வந்து எனக்கு ரொம்ப தெரிந்த நண்பர். எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ரொம்ப என்ன சொல்லுவாங்க, கடுமையான போராட்டத்துக்கு உரிய நபர்னு நம்ம தாராளமா சொல்லலாம். ஏன்னா கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அதுல முன்னேறி வரணும்னு நம்பக்கூடிய ஒரு நல்ல மனுஷர் அவரு. அப்படிங்கும் போது அவர் வந்து ஐயப்பன் மேல வந்து அவ்வளவு பக்தி, அவ்வளவு மரியாதை. அது விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாதை போறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே 48 நாள் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டுதான் அவர் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வருவாரு. அப்ப அந்த பொன் குழந்தைக்காக காலேஜில் வந்து எப்படி அவளுக்கு கிடைக்க போறது, எம்பிபிஎஸ் எப்படி கிடைக்க போறது, யார் வந்து பண உதவி செய்ய போறாங்க, இந்த மாதிரி மன போராட்டங்களை மனசுல சுமந்து அந்த மனுஷன் பாத்தீங்க அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போட்டார். கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போட்டு 48 நாள் கடுமையா விரதம் இருந்து அவரும் அவங்க குரூப்ல ஒரு 3-4 பேர் சேர்ந்து போறாங்க. அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ல இருக்கிறவங்கள்ட்ட யார்த்தையுமே அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லல. இவர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா, பெரிய பாதையில நடந்து பம்பா வரைக்கும் போயிட்டார். நேர பம்பால போயிட்டு அவர் வந்து குளியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க குரூப்ல இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து பம்பாலேந்து வந்து அங்க பிரதர்ஷனமா நான் வந்து சபரிமலைக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கேட்டிருக்காங்க. அங்க பிரதர்ஷனமா எப்படி வருது சபரிமலைக்கு? ஏன்னா மலைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சபரிமலை பம்பாலேந்து வந்து நம்ம சன்னிதானம் போற வரைக்கும் நல்ல ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டீப்புங்கிறது ஒண்ணு இருக்கும், பெருசா ஒரு ஏற்றம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இறக்கங்கள், அதுக்கப்புறம் ஏத்தங்கள், அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போத இவர் வந்து அந்த அங்க பிரதர்ஷனம்ங்கிறது உருண்டுண்டு வருது. அப்படியே இந்த மாதிரி நீங்க எப்படி உங்களால பண்ண முடியும், இந்த இடத்துல அது சௌரியமா வருமா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவங்க குரூப்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஐயப்பனுக்கு வந்து நான் ஒரு பெரிய கோரிக்கையை நான் ஐயப்பன்ட்ட வச்சிருக்கேன். எனக்கு அந்த ஐயப்பன் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கணுங்கிற மனசுல நினைச்சிட்டு நான் இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு விரதத்தை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இருமுடியை வந்து அவங்க குரூப்ல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்கிட்டாங்க. அவர் வந்து அங்க பிரதர்ஷனமா அப்படியே உருண்டு 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 மேல போக ஆரம்பிச்சிருக்காரு. கூட வந்தவங்க வந்து அவரை கீழே வந்து அப்படியே முள்ள அவரை உருட்டி மேல மேல தூக்கி தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. அவரும் ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே பொறுமையா வந்துட்டு இருக்காரு. இந்த நியூஸ் வந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு இமிடியேட்டா போய் மேல் சாந்தி வரைக்கும் போய் அங்கேருந்து அவங்க வந்து நேரம் வந்து பார்த்திருக்காங்க. இவர் அந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் உருண்டு வரதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு எஸ்கார்ட் மாதிரி ஒரு 4 போலீஸ் அவர் பக்கத்துல போட்டாங்க. ஏன்னா பக்தர்கள் வந்து அவரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மிதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 1 by 1 அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப்படியே போயிருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் அவருக்கு ஆயிருக்கு. ஏன்னா அது வந்து சாதாரண வந்து ஒரு பாதைன்னு கிடையாது. போனவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வந்து பம்பாலேருந்து சன்னிதானம் போற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் அங்க பிரதர்ஷனத்துல ஏறி இப்படி போயிருக்காரு. போய் சன்னிதானம் வரைக்கும் போயிட்டார். சன்னிதானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்திருக்கல.
இருக்கிற கேப், அந்த கிடைக்கிற கேப்ல வந்து அவர் உருண்டு 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 18ஆம் படி வரைக்கும் போயிட்டார். 18ஆம் படியில போயிட்டு 18ஆம் படியில வந்தவொடனே அவருக்கு வந்து அவ்வளவு ராஜ மரியாதை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து இங்க வந்திருக்காங்க சபரிமலைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் எஸ்கார்ட்டோட சேர்ந்து அவரை மாத்திரம் வந்து 18 படி ஏற விட்டுருக்காங்க. அப்ப அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கூட அவர் வந்து தன்னோட பாதத்தினால படி மேல ஏறல, அவரோட முட்டினால வந்து அந்த 18 படியில கையை வச்சுட்டு ஏறி இருக்காரு, ஐயப்பனை நினைச்சு ஏறி இருக்காரு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, இந்த விரதம் வந்து இவ்வளவு பயங்கரமா இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் பை ரோல் பண்ணி வந்து சன்னிதானம் வரைக்கும் வந்துட்டு அந்த 18 படி ஏறும் போத முட்டி போட்டுட்டு கைய வந்து ஊனி ஊனி 18 படி மேல ஏறி இருக்க. மேல ஏறிட்ட உடனே இவங்க குரூப்ல வந்த மீதி 3 பேரும் பின்னாடியே அவங்க ஏறி இருக்காங்க. இருமுடி அவர் தலையில 18 படி ஏறணும்னு கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து சன்னிதானம் போனே அவரை வந்து போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கியூல எல்லாம் நிக்க வைக்கல, அப்படியே டைரக்டா வந்து உள்ள விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விரதத்துல வந்திருக்காரு சொல்லிட்டு போய் தரிசனம் முடிச்சுட்டு ஐயப்பன்ட்ட அந்த இடத்துலயே கோரிக்கை வச்சு அழுதுருக்காரு. அழுதுட்டு சென்னை வந்திருக்காரு. சென்னை வந்தீங்கன்னா நீங்க நம்பினா நம்புங்க, அதாவது ஒரு 3 நாளுக்குள்ள ஒரு பெரிய வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிட்டிலேருந்து, அதாவது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, உதவி செய்யக்கூடிய ஒரு குழுலேருந்து வந்து அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஒரு பெரிய சேரிட்டி நடந்துட்டு இருக்கோம், அதனால உங்க பொண்ணுக்கு மருத்துவ செலவுக்கு உண்டான எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த போட்டோ, உங்க பொண்ணு வாங்கின மார்க் ஷீட்டு, அதோட காப்பி எல்லாம் மாத்திரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அந்த டாக்டர் படிக்கக்கூடிய அந்த வருஷம் இருக்கு பாத்தீங்களா, மருத்துவ இது படிக்கக்கூடிய அந்த வருடம் ஃபுல்லா உண்டான செலவை எல்லாமே அந்த வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து பொறுப்பா ஏத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஐயப்பன் இல்லைன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா தன்னால முடியல, இது வந்து தன்னால முடியுமான்னு தெரியாத நிலையில ஒரு பக்தன் வந்து ஐயப்பன் மேல சரணாகதி அடைஞ்சு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி வந்து ஜெயிச்சிருக்கார். இதுதான் வந்து ஐயப்பன்ட்ட வந்து நம்ம வந்து பூர்ண சரணாகதின்னு சொல்லக்கூடிய விஷயம். எந்த ஒரு விஷயத்தையுமே சந்தேகமா பண்ணினோம் அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. என்னன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறோம் அப்படின்னா, ஐயப்பா நீ தாண்டா எனக்கு எல்லாம், வேற யாருமே கிடையாது, என்ன பிச்சை எடுக்க வைக்கிறதும் என்ன ஆடிக்கார்ல போற வைக்கிறதும் நீ தான், உன் மேல நான் பூர்ண சரணாகதிங்கிறது. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து மிலிட்ரியில சொல்லக்கூடிய டிசிப்ளின் சொல்லுவாங்க. மிலிட்ரியில ஒரு விஷயம் இருக்கும், என்ன அப்படின்னா உன்னோட சபார்டினேட் சுப்பீரியர் வந்து இந்த கிணத்துக்குள்ள குதினா நீ இது குதிச்சிடணும், நீ அவன்கிட்ட கேட்க கூடாது நான் எதுக்கு இந்த கிணத்துல குதிக்கணும், குதிச்சேன்னா நான் உயிரோட இருப்பேனா இல்ல நான் வெளியில வர முடியுமா, இதெல்லாம் நீ கேட்க கூடாது. உன்னோட சுப்பீரியர் ஹையர் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றானோ அதுக்கு ஒபே பண்ணணும். அதே மாதிரிதான் ஐயப்பன்ட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பூர்ண சரணாகதி, ஐயப்பா நான் உன் மேல சரணாகதி அடைஞ்சிடுறேன், எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லையா, எனக்கு எல்லாம் நீதான்யா, நீ தான் எனக்கு நடத்தி கொடுக்கணையா அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண சரணாகதியா போய் ஐயப்பன்ட்ட நீங்க சரணடைஞ்சு பாருங்க. டெஃபினட்டா சொல்றேன், நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையை வந்து ஐயப்பன் ஏத்துப்பார். ஆனா அதை நம்ம எவ்வளவு பேரும் பண்ணறது கிடையாது. எல்லாமே ஒரு கலக்கம், ஒரு மனசுக்குள்ள ஒரு தயக்கம், இது நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை பண்ணக்கூடாது. பூர்ண சரணாகதி. நான் எதுக்கு இந்த கதையை நான் சொல்றேன் அப்படின்னா, இது ஐயப்ப பக்தர்கள் கட்டாயமா பார்த்து நீங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும். ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த மருத்துவ படிப்புக்கு உண்டான செலவுங்கிறது உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும் இல்ல. நான் சொல்லக்கூடிய இந்த உண்மையா நடந்த விஷயம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த மருத்துவ படிப்புக்கு வந்து யாரும் கைட் பண்ண கூட ஆள் இருக்க மாட்டாங்க, எவ்வளவு செலவாகும்னு தெரியாது. அப்படிங்கும் போது அது ஒரு உயர்ந்த படிப்பு. அப்படிங்கும் போத ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பொன் குழந்தை வந்து அந்த படிப்பை படிக்கணும்னு ஆசைப்படும் போத அந்த தந்தையோட நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா அவர் யாரை நம்பினார்? பேங்கை நம்பினாரா? பைனான்ஸை நம்பினாரா? யாரையும் நம்பல, ஐயப்பனை தான் நம்பினார். நீ தாண்டா எனக்கு பேங்க், நீ தாண்டா என்னோட பைனான்ஸ் அப்படின்னு நம்பினார். ஆனா ஐயப்பன் அவருக்கு கொடுத்த வெகுமதி என்ன? அவர் சபரிமலைக்கு போயிட்டு வந்த 3 நாள்ல வீடு தேடி ஐயப்பன் வந்து அவருக்கு உதவி ஆட்களை உள்ள அனுப்பிச்சார். இதுதான் வந்து ஐயப்பனோட மகத்துவம். இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதனால சபரிமலைக்கு நம்ம போறவங்க எல்லாரும் சும்மா ஒரு டைம் பாஸுக்கு போறோம்னு நினைக்க கூடாது. ஐயப்பனோட அருள் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் வேணும்னு நினைச்சு நீ மாலை போட்டு நீ விரதம் இருந்து கடுமையா இருந்து பார், ஐயப்பன் ஓடி வந்துடும் அவன் வீட்டுக்கு. இதுதான் உண்மையான விஷயம். இது வரைக்கும் இந்த பதிவை நீங்க பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் எனக்கு நினைக்கிறேன். நேர்களே, இந்த பதிவை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாதகத்துல சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் தாராளமா பண்றேன் நேர்களே. ஓகேங்களா? நன்றி, வணக்கங்கள்.